ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நாவல் கேஃபே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒரு ரியல் லேட் நியூ இயர் வாழ்த்துக்களும் சொல்லாமல் கொல்லாமல் காணாமல் போனதுக்கு பெரிய பெரிய சாரியும் மக்காஸ். கொஞ்சம் வேலை, நிறைய டென்ஷன்னு நாட்கள் மாதங்களாக மாறினது கூட தெரியலை. பட் வி ஆர் பேக் நவ். நம்ம மியா மேடமும் துர்வாசரையும் மையூஸையும் சீக்கிரம் கூட்டிகிட்டு வரதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னே உங்கள் பொங்கலை சக்கரை பொங்கலாக மாற்ற தித்திப்பாக ஒரு கதையோடு வந்திருக்கேன். கதை பேரே அமிர்தம் தான். எஸ், ஜீவாமிர்தம். இது ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி பிட்வீன் ரெண்டு பக்கத்து வீட்டு பசங்க. ஒரு பக்கத்து வீட்டு பையன், ஒரு ஸ்பைடி பொண்ணு. 2 வைன் கோப்பை நிறைய காஃபி, கொஞ்சம் காதல். இதுதான் யக்ஞாவின் ஜீவாமிர்தம். என்ன மக்களே, கதைக்குள்ளே போகலாமா? அத்தியாயம் 1. சமையல் மேடை மீது தோய்ந்து அமர்ந்தபடி ஒரு கையில் இருந்த கூர் கத்தியால் மறுக்கை மணிக்கட்டில் வைத்தவனுக்கு உடலெல்லாம் குளிர் பரவ அழுகையும் ஆவேசமும் பேறிக்கொண்டு வந்தது. அன்று காலையில் வாங்கி வந்த டிஃபன் கடை தோசையின் வாசம் மட்டும் இன்னமும் அந்த அடுக்கலையை சுற்றி கொண்டிருக்க, துடைத்து வழித்து காலி செய்யப்பட்டிருந்த சாம்பார் வந்த நெகிழியின் மிச்சம் அனாதரவாய் ஒரு மூலையில் கிடந்தது. காக்கை குருவி கூட பறக்க அஞ்சும் சுட்டெரிக்கும் மதிய வேலை என்பது அடைத்து சாத்தியிருந்த வீட்டுனுள் உலாவிய புழுக்கமும் வேர்வை வாசமும் சொல்லி கொண்டிருக்க, நெற்றியில் துளிர்த்து உருண்டோடிய வேர்வை துளியை கண்டு கொள்ளாமல் கத்தியை இறுக்கி பிடித்து மணிக்கட்டில் வைத்தவனின் கை நடுங்கி உடல் பதறி கத்தியை தவறவிட இருந்தான். அந்த கடிகார சத்தத்தில் 2 மணி, மதியம் 2 மணி. நேரம் இப்படி ஓட்டமாய் ஓடித்தான் என்ன பயன்? அவனது காலம்தான் 1 வருட காலமாய் அப்படியே நின்றுவிட்டிருந்ததே. கசப்பாய் உதிர்த்த முறுவலுக்கு மாறாய் கண்களில் கண்ணீர் குளம் கட்டியிருக்க, ஆழ மூச்செழுத்தவன் விழிகளை ஒரு முறை இறுக மூடினான். வீட்டுக்காரர் நாளை காலை வந்து இவனையும் இவனது உடைமைகளையும் வெளியில் வீசுவது வந்து சென்றது. இதற்கு மேல் இருந்து என்ன பயன்? எதற்காக இந்த பிழைப்பு? கண்களை திறந்தவனின் முகத்தில் அவ்வளவு தீவிரம். அவன் முடிவு எடுத்து விட்டான். இப்படிப்பட்ட பிழைப்பு, பிழைக்கவே வழியில்லாத வாழ்வு வாழ்வதற்கு இதுவே மேல். நினைக்க நினைக்க முகத்தில் பரவத் தொடங்கிய தீவிர ரேகைகளுடன் மீண்டும் கத்தியை இறுகப் பிடித்தவன் 1, 2, 3 கண்களை மூடிக்கொண்டு வேகமாய் இழுக்க, டேய் பைத்தியக்கார பக்கத்தோட்டு பையா என்ற குரலில் திடுக்கிட்டவன் கை அப்படியே அந்தரத்தில் நிற்க கண்களை திறந்தான். ஏதோ கேட்டதில்ல? என்னையா கூப்பிட்டாங்க? எங்க? யாரு? என்றவனின் பார்வை அத்தனை நேரம் அவன் செய்யவிருந்த காரியத்திற்கு நேர் எதிராக பயத்தில் அலைப்பாய்ந்தது. தலையை திருப்பி பார்த்தான். விளக்குகளை அணைத்து கதவு பூட்டப்பட்டிருந்த வீடு அவனை தவிர அங்கே எவரும் இல்லை என்றது. ரொம்ப பக்கத்தில் கேட்டதே. சமையலறையை கண்களால் அலசியவனின் பார்வை அவ்வரை சாளரத்தில் வந்து நின்றது. பக்கத்து வீட்டு மாடி கைப்பிடியில் வசதியாய் கைகளை வைத்து அவன் வீட்டு ஜன்னல் புறமாக சாய்ந்து நின்றவளைக் கண்டு, என்ன ஒரு மடத்தனம்! ஒரு ஜன்னல் கதவை சாத்த வேண்டும் என்ற அறிவு கூட தனக்கு இல்லையே. இதில் மற்றவரை குறை கூறி என்ன பயன் என்று மீண்டும் சுயபச்சாதாபத்தில் விழத் தொடங்கியவனை கலைத்தது அவள் குரல். என்ன, தற்கொலை செஞ்சுக்க போறியா என்று படு கேஷுவலாக ஏதோ பிரியாணி சாப்பிட போறியா போல கேட்டவளின் முகத்தில் துளியும் பயமோ பதட்டமோ ஏன் பரிதாபமோ கூட இல்லை. அவளை இதற்கு முன் பார்த்திருக்கிறான். இவன் குடியிருக்கும் 2வது மாடி ரூமிற்கு சில சென்டிமீட்டர் இடைவேளையில் இருந்த பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் குடியிருப்பவள். அவள் அங்கு அந்த பரந்த மொட்டை மாடியின் நடுவில் இருக்கும் ஒற்றை அறையில் குடியிருக்கிறாள் என்பது அவ்வப்பொழுது சுளீர் என்று அடிக்கும் வெயிலில் ஒரு தொளதொள பலாசாவும் அதைவிட தொளதொள டிஷர்ட்டுமாய் வெளியில் நின்று நெட்டி முறித்து கை கால்களை நீட்டி மடக்கி என எதையாவது செய்வதை வைத்து வந்த அவனது அனுமானம். என்ன, மனசு மாறிட்டியா என்ற சீண்டல் குரலில் சுய உணர்வுக்கு திரும்பியவனாக, சாரி என்றான் அவன். அதான் என்று ஒரு கையால் மற்றொரு கையை ரம்பம் வைத்து அறுப்பது போல பாவனை செய்தவள், முடிவை மாத்திட்டியான்னு கேட்டேன் என்றாள். ஏற்கனவே உணர்ச்சி மிகுதியில் இருந்தவனை அவளது வார்த்தை இன்னும் இன்னும் சீண்டிவிட, அதைவிடவும் தன்னை இந்த நிலையில் ஒருவர் பார்த்த அவமான உணர்வும் சேர்ந்து கோபமாய் வெளிப்பட்டது. தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் என்றவன் சொல்லியதோடு இல்லாமல் எழுந்து வந்து ஜன்னல் கதவை அடித்து சாத்திவிட்டான். அத்தனை நேரம் இருந்த அமைதி காணாமல் போயிருக்க, டேய் டேய் பைத்தியக்காரா பக்கத்து வீட்டுக்காரா
என்று மெல்லிய கத்தலோடு கைப்பிடி சுவரில் ஏறியவள் அவனது சமையல் அறைக்கு அருகில் இருந்த பால்கனிக்கு தாவினாள். தாவியது மட்டுமின்றி பால்கனி கதவையும் திறந்து கொண்டு வந்து அவன் முன்னால் நின்றாள். நடந்ததை கிரகிக்கவே சில நிமிடங்கள் பிடித்தது அவனுக்கு. தன் முன்னால் கைகளை கட்டிக்கொண்டு நின்றவள் எப்படி உள்ளே நுழைந்திருப்பாள் என்பது புரிந்து போக மீண்டும் அவனுக்கு அவனிடம்தான் கோபம். வாசற்கதவை தவிர ஒரு கதவையும் பூட்டாமல் ஒரு தற்கொலை மண்ணாங்கட்டி, சாவ கூட லாயக்கில்லை என்று எரிச்சல் எழுந்தது. ஹலோ, யார் நீங்க? எப்படி ஏன் வீட்டுக்குள்ளே வந்தீங்க? இது கிரிமினல் அஃபென்ஸ் தெரியுமா என்று அவன் எகிற அவளோ பொறுமையாய் பார்த்து நின்றாள். ஓஹோ, சரி, போலீஸை கூப்பிடப்போ என்கவும் ஸ்விட்சு போட்டார் போல அமைதி அவனிடம். எப்படி கூப்பிடுவான்? கூப்பிட்டால் அவனே அவன் வாயால் செய்யவிருந்ததை சொல்ல நேருமே. பேசாமல் ஒப்புக்கொண்டு ஜெயிலுக்கு போய் விடுவோமா? சில நாட்களே ஆனாலும் தலைக்கு மேல் கூரையும் 3 வேளை சாப்பாடுமாவது கிடைக்குமே என்று எண்ணியவனின் பார்வை கையில் இருந்த கடைசி பணத்தில் வாங்கி உண்டிருந்த சாம்பார் பாக்கெட்டின் மீது படிந்தது. ச்சே, என்ன மடத்தனம்! முதலில் இவளை விரட்ட வேண்டும். வெளியில போங்க முதல்ல என்றான் காரக்குரலில். சரி, போறேன், ஆனால் காரணத்தை சொல்லு என்றால் ஏதோ வெகு நாள் பழகியவள் போல. திகைத்து விழித்தவன் தன்னை அறியாமல், நீ கத்தியதான் கேட்பேன்னு நினைச்சேன் என்று விட இதழோரம் உதித்த முறுவலுடன் அவனை நோக்கியவள், ஏன் கத்தியை வாங்கிட்டா மட்டும் ஃபேனில் கைத்த கட்டுறது, மாத்திரையை முழுங்குறது இருக்கவே இருக்கு. இந்த வீட்டு மொட்டை மாடி 5வது மாடி, செம்ம வசதி இல்லை, அங்கேருந்து குதிக்காமலா இருக்க போற என்று புருவம் உயர்த்தி கேட்க அவனுக்கு பகீர் என்றானது. இவ என்ன காப்பாற்ற வந்தாளா இல்லை விதவிதமாக சாவதற்கு ஐடியா கொடுக்க வந்தாளா? நிமிர்ந்து அவள் முகம் நோக்கினான். இனிமேலும் அவனால் அவன் நினைத்ததை அதே தைரியத்துடன் செய்து முடிக்க இயலும் என்று தோன்றவில்லை. கத்தியை கீழே போட்டவன் அப்படியே சுவரில் சாய்ந்தபடி தரையில் சரிந்தமர்ந்தான். காலுக்கு அருகில் கிடந்த கத்தியை காலால் நகர்த்தி தள்ளிவிட்டவள் அவன் அருகே அவனைப் போலவே சாய்ந்தமர்ந்தாள். நீண்ட நெடிய மௌனம் ஒன்று அவ்வரையை சூழ்ந்து கொண்டது. நிம்மதியா சாவக்கூட விட மாட்டீங்கல்ல என்றவனின் உடைந்த குரலில் கரகரப்பையும் மீறிய இயலாமை வெளிப்பட்டது. யாரு வேண்டான்னு சொன்னா? நீ சாவு, பட் எதுக்கு சாக போறன்னு சொல்லிட்டு சாவு என்றவள் வெகு சுவாரஸ்யமாய் அவன் புறம் திரும்பி அமர்ந்து கொண்டாள். அவளை நம்ப மாட்டாத பார்வை பார்த்தவனுக்கு லேசாக சிரிப்பு கூட வந்து விடுவது போல தோன்றியது. பெருமூச்சொன்றை இழுத்து விட்டவனோ, வேலை 1 வருஷமாக வேலை இல்லை, கையில் பணம் இல்லை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நைட்டு கடந்த தலைக்கு மேலே ஒரு கூரைக்கு கூட வழி இல்லை என்றவனின் குரல் உடையத் துவங்கியது. நான் என்ன வேலை பார்க்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். ஒரு வேலை மட்டும் கிடச்சா நான் ஆஃபீஸ்லேயே குடியிருக்க கூட தயார் தான். ஆனால் இன்டர்வியூக்கு கூட கால் வர மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டு 3 மாதத்துக்கு ஒரு வேலையை விடுறான். மூடு இல்லை, வைபு செட் ஆகலைன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு தேடி தேடி கொடுக்குறாங்க என்று ஆவேசமாய் பேசியவனின் குரலில் சிறு தடுமாற்றம். தப்பு தான், அப்படி நினைக்கிறது கூட தப்பு தான். ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு தவிச்சிட்டு நிற்கிறப்போ நாம் ஏங்குறத ஒருத்தர் அசால்ட்டாக தூக்கி போடும்போது ஒரு மாதிரி வலிக்குது என்று நெஞ்சை ஒற்றை கையால் அழுத்தியவனையே அமைதியாய் பார்த்திருந்தாள் அவள். வேலை கிடைக்கிறதுக்கு முன்ன விட்டுட்டியா என்றாள் மெல்ல. தன் உலகில் சஞ்சரித்திருந்தவன் விழித்திறந்து அவளை பார்த்தான். இல்லை, கிடைச்சதான் விட்டேன். நல்ல இடத்துல வேலை கிடைச்சதால தான் விட்டுட்டு நோட்டீஸ் பீரியட் கூட சர்வ் பண்ணேன். ஓ, அது என்னாச்சு என்று கேட்டவளின் குரலில் சிறு தயக்கம். கடைசி நிமிஷத்தில் ஆஃபரை ரிவோக் பண்ணிட்டாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டால் அந்த ப்ராஜெக்ட் வரதா இருந்தது, கேன்சல் ஆகிடுச்சு, வி ஆர் சாரின்னு முடிச்சிட்டாங்க என்றவனின் குரல் உள்ளே சென்று பிறகு எகிரி என பல பாவனையில் வந்து அவன் வழி சொல்லியது. ஓ, மீண்டும் அவன் அருகே சார்ந்து மறந்தவள் மெல்லிய குரல், பழைய கம்பெனியில் கேட்டு பார்த்துட்டியா என்க அவன் முகம் நொடியில் மாறியது. அவங்க நான் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணதுக்கே இன்னும் பே பண்ணலை. ஏன், அதுக்கு முன்னாடியிலேருந்தே சம்பளம் சரியாக தரலை என்கவுமே அவளுக்கு நிலைமையின் முழு விவரம் புரியத் தொடங்கியது. முகம் சோகத்தில் நிறமிழந்து தலை தாடையென முடி அடர்ந்து என்னவோ போல் விட்டத்தை விரித்தபடி அமர்ந்திருந்தவனை ஒரு கணம் பார்த்தவள், நீ என்ன வேலை செஞ்ச என்று கேட்டாள்.
பதில் சொன்னவனின் பார்வை இன்னமும் விட்டத்திலேயே நிலைத்திருந்தது. அவன் அவ்வுலகத்தில்தான் இருக்கிறானா? ஒரு நிமிஷம் என்று எழுந்து சமையலறை வாசல் வரை சென்றவள் தயங்கி திரும்பினாள். ஒரு நிமிஷம் இருப்பல்ல. தலையை திருப்பி அவளை பார்த்தவனோ தொலைவில் கிடந்த கத்தியை பார்த்துவிட்டு, இனிமே என்ன செய்ய என்று விட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொள்ள அவ்வீட்டு முகப்பறைக்கு சென்றவள் யாருக்கோ அழைத்து பேசிவிட்டு வந்தாள். அவன் இன்னமும் இடம் மாறாமல் அமர்ந்திருக்க அவன் அருகில் வந்து அமர்ந்தவள் லேசாக அவன் தோள் தட்டினாள். அவன் பார்வை தன் பக்கமாய் திரும்பவும் ஒரு ஸ்டிக்கி தாளை அவன் புறம் நீட்டினான். நாளைக்கு இங்கே ஒரு இன்டர்வியூ நடக்குது. நீ தேடுற ரோலுக்கு தான். போயிட்டு வரியா? சாரி, உன் ஸ்டிக்கில் ஒரு பேப்பர் உருவிட்டேன் என்றபடி அவனைப் போலவே திரும்பி ஜன்னல் வழி வானம் பார்த்தமர நடப்பதை எதுவும் கிரகித்து கொள்ள முடியாமல் சில மணித்துளிகள் திணறியவன் பிறகு கையில் இருந்த ஸ்டிக்கியை அவசரமாக திருப்பி பார்ப்பதும் பிறகு முகம் சோர்வதையும் கவனித்தவள், என்ன என்ன என்றாள். இங்கே ஏற்கனவே ப்ரொஃபைல் ரிஜெக்ட் ஆகிருச்சு என்றவனின் குரல் உள்ளேயே போயிருந்தது. என்ன? நீ சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் செட்னு எல்லாமே நீ தேடுறது தானே? இவங்களும் தேடுறாங்க, எப்படி ரிஜெக்ட் ஆகும் என்றவள் மெய்யாகவே புரியாமல் குழம்பினாள். அது ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் பற்றி எதுவும் தெரியாமல் கடைசி நிமிஷத்தில் டென்ஷனில் தப்பான ரெஸ்யூம் அட்டாச் பண்ணி என்னால் மறுபடியும் அப்ளை பண்ண முடியலை. ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் என்றவனின் குரலில் அவமான குறுகள் அவ்வளவு இருந்தது. உன்னை யார் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொன்னா? நாளைக்கு கையில் ஒழுங்கான ரெஸ்யூமோடு போய் பார்த்துட்டு வா என்று சர்வசாதாரணமாக அவள் பேச ஆசை துளிர பார்த்தவனின் முகத்தில் சிறு வெளிச்சம் பரவ கண்கள் கலங்கியது. தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்றவன் வார்த்தை வராமல் திக்க டிஷர்ட்டை இழுத்து விட்டபடி எழுந்து கொண்டவளோ, அதை நாளைக்கு போயிட்டு வந்து சொல்லு என்றபடி பால்கனியிலிருந்து மீண்டும் அவள் வீட்டு மாடிக்கு தாவி குதித்தாள். நடந்த எதையுமே நம்ப முடியாதவனாக சமைந்திருந்தவனுக்கு சட்டென நிதர்சனம் உரைக்க பார்வை அவளை தேடியது. அவள் எப்பொழுதோ மறைந்திருந்தாள். நடந்தது நிஜமா, இல்லை நப்பாசையில் மனம் கண்டதையும் கற்பனை செய்கிறதா? கையில் இருந்த ஸ்டிக்கி நோட்டும் கிறுக்கல் கையெழுத்தும் நடந்தவை நிஜம் என்றுதான் சொன்னது. நாமும் தாவி சென்று அவளிடம் நன்றி சொல்லிவிட்டு வரலாமா என்று தோன்றிய எண்ணம் மறுகணமே அவள் சொன்ன வார்த்தைகளும் மாறிவிட்டது. அவள் சொன்னது போலவே நாளையே சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அவள் பேர் என்ன என்று கேட்கவில்லையே. தன்னையே சலித்தபடி எழுந்து கொண்டவன் நாளை நேர்காணலுக்கு தேவையானவற்றை எடுத்து வைக்க தொடங்கினான். அவன் பார்க்கவே போவதில்லை என்று எண்ணியிருந்த மறுநாளைய விடியல் வெகு வெளிச்சமாகவே விடிந்தது. அன்றைய நாளும் தான். இரவு வரை இருந்த தைரியம் காலையில் வீட்டுக்கதவை சாத்திக்கொண்டு கிளம்பும் போதே ஆட்டம் காண துவங்கியிருந்தது. அது அந்த அலுவலக கட்டிடத்தின் வாயிலுக்கு வருகையில் நெஞ்சே வெடித்துவிடும் அளவு இதயம் துடித்து கொண்டிருக்க நிமிர்ந்து பார்த்தான். வரும் வழியில் எல்லாம் திரும்பி சென்று விடலாமா? மீண்டும் ஒரு அவமானம் தேவையா என்றெல்லாம் தோன்றிய எண்ணங்கள் தடயமின்றி மறைந்து இது இப்பிரபஞ்சம் இவனுக்கு கொடுக்கும் இன்னொரு வாய்ப்பாய் தெரிந்தது. ஆழ மூச்செழுத்து விட்டவன் உள்ளே நுழைந்தான். அத்தியாயம் 2. 24 மணி நேரங்களுக்கு பிறகு. கதவை திறந்து இருள் நிறைத்திருந்த வீட்டினுள் வெளிவாசல் விளக்கு வெளிச்சத்தை படரவிட்டபடி படித்தாண்டியவளின் முகத்தில் இன்னமும் தூக்கத்தின் மிச்சம். இமைப்பிரிக்க முயன்றவளாய் கூசும் விழிகளை சுருக்கி மூக்கையும் உதடுகளையும் அதற்கு போட்டி போடும் அளவு சுளித்தபடி வெளியே வந்தவளை அப்படியே வந்து தழுவி தடவி சென்றது அந்த மாலை நேர குளிர்காற்று. அதே அரை பார்வையுடன் தட்டு தடுமாறியவளாய் வீட்டிற்கு வெளியில் அமைந்திருந்த பேசனிடம் சென்றவள் குளிர் நீரால் முகத்தை அடித்து கழுவியதுமே உலகமே புலப்பட துவங்கியது. தண்ணீர் குழாயை திருகி அணைத்தவள் அப்படியே கைகளை தலைக்கு மேல் தூக்கியபடி உடலை வளைத்து முதுகை நிமிர்த்தியென சோம்பல் முறிக்கத் தொடங்கிய சமயம் மீண்டும் ஒரு குளிர்காற்றின் தழுவல். முகத்தில் துடைக்கப்படாத நீர் கழுத்து வழி பயணித்து அவள் பனியன் வரை ஆங்காங்கே கோலம் போட்டிருக்க அந்த பெங்களூரு குளிர் தீண்டலில் உடல் சிலிர்த்தவள், மூட் ஸ்விங்ஸ் மகாராஜா தான் என்று காற்றை வெட்கம் கொள்ள செய்தபடி இடையிலிருந்து நழுவ துடித்த பலாசோவின் நாடாவை இறுக்கி கட்டிவிட்டு தொடைவரை நீண்டிருந்த பனியனை இடுப்பு வரை இழுத்து முடிச்சிட்டு கொண்டபடி படு யதார்த்தமாக பார்ப்பவள் போல கால்களை முன்னும் பின்னுமாய் வைத்து பேலே ஆடுபவள் போல நடந்தபடி பக்கத்து வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்தாள். நினச்சேன் பாட்டி இன்னும் வரலை. இல்லை, ஒருவேளை
திடீரென்று முளைத்த விபரீத எண்ணத்தில் சற்றே பதட்டம் தொற்ற துடிக்க பாவனைகளை கைவிட்டவளாய் நேராக அவன் ஜன்னல் புறம் சென்றவள் எட்டி பார்க்க முயன்றாள். நேற்று அங்கிருந்து அவள் கிளம்பிய பொழுது எப்படி கிடந்ததோ இன்னமும் அப்படியேதான் இருந்தது. அந்த சாம்பார் கவர் உட்பட ஏதோ தோன்ற இன்னமும் மிக்கியவள் நிலை தடுமாற இடக்கையால் மாடி கைப்பிடியை பிடித்து கொண்டு மறு கையை அவன் வீட்டு சுவரில் பதித்தபடி ஜன்னல் கம்பிகளில் தலையை அழுத்தி கொண்டு பார்க்க முயன்றாள். நோ யூஸ், அந்த கிறுக்கனை தனியாக விட்டுருக்கக்கூடாது. ஷிட், இது சரிப்பட்டு வராது. ஒருவேளை அங்கு சுவரோரத்தில் கிடந்திருந்த கத்தியை பார்த்திருந்தால் கூட அவளுக்கு நிம்மதி கிடைத்திருக்குமாய் இருக்கும். ஆனால் அதுவும் அங்கிருந்து தெரியாமல் போக வேறு எண்ணம் எதுவுமின்றி குறுக்கும் நெடுக்குமாக இருமுறை அவன் ஜன்னலில் பார்வையை வைத்தபடி நடந்தவள் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவளாக மாடி கைப்பிடியை பற்றினாள். நேற்றை போல அங்கு தாவி சென்றுவிடும் எண்ணம் அவளிடம். நேற்றைய சம்பவத்துக்கு அப்புறமும் எவனாவது பால்கனி கதவை திறந்து வச்சுட்டு ட்ரை பண்ணுவானா என்று குரலில் அப்படியே அசையாமல் நின்றவளின் முகத்தில் சிறுமுறுவல், பெருநிம்மதி. அதை வெளிக்காட்டி கொள்ளாதவளாய் வலது காலை கைப்பிடி சுவரில் பதித்து கைகளை இரண்டையும் வசதியாய் இருபுறமும் வைத்தபடி நின்றிருந்தவள் கொஞ்சமும் பதறாமல் அதை அப்படியே ஸ்ட்ரெச் செய்வது போல தண்டால் எடுத்துவிட்டு இடுப்பை வளைத்து முறித்தபடி திரும்பி நின்றாள். ஹலோ, நான் என்ன ஸ்பைடர்மேனா ஒவ்வொரு வாட்டியும் காம்பவுண்ட் தாண்டி வந்து உன்னை காப்பாற்றிட்டுருக்க என்றவளின் குரலில் அலட்சியத்தை காட்டியவளுக்கு அவனது நெகிழ்ந்த முகமும் குரலில் ஒலித்த உல்லாசமுமே சொல்லிவிட்டது செய்தியை. போன காரியம் ஜெயம் கொண்டான் போலையே என்று கைகளை நீட்டியபடி 90 டிகிரி பக்கவாட்டில் குனிந்தவளின் பார்வை அவனிடம்தான் இருந்தது. எஸ் பைடி என்று அவளைப் போலவே இலகு பேச்சு பேச நினைத்தவனுக்கு அவனது உணர்ச்சி வேகம் கை கொடாமல் போக விறுவிறு என வேக எட்டுக்களுடன் வந்து நின்றவன் அவள் கைகளை பற்றி கொண்டான். தேங்க்யூ ஸோ மச். நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நீ யாருன்னு கூட தெரியாது, ஆனால் ஏஞ்சல் மாதிரி வந்து காப்பாற்றியிருக்க என்று கண்கள் கலங்க பேசியவனிலேயே இருந்தவளது பார்வை இன்னும் என ஆழ்நிலைக்கு எங்கோ செல்ல நொடியில் சுதாரித்தவளாக பார்வையை விளக்கியபடி கைகளை அவனிடமிருந்து உருவிக்கொண்டாள். அது சரி, ஸ்பைடி, ஏஞ்சல், இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்க ஸ்டாக்ல என்று தோலை குலுக்கியபடி அவன் பார்வையை தவிர்த்து பேசின் அருகே சென்றவள் மீண்டும் குளிர்ந்த நீரால் முகத்தை அடித்து கழுவினாள். என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் நீ மட்டும் நேற்று வரலனா இந்நேரம் நான் இல்லை என்றவனின் குரலில் இன்னமும் கரகரப்பு. ஆக நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வரல என்றபடி 2 கைகளில் இருந்த நீரையும் உதறிவிட்டு பலாசோவின் துடைப்பகுதியில் துடைத்து கொள்ள அது கேலி என புரிந்தவனும் அதை சொல்லதான் 2 மாடி ஏறி வந்தேன், ஆனால் நீ தான் என் வீட்டுக்கு தாவ இருந்தியே என்று அதே கேலியை தொடர முயன்றவனுக்கு சட்டென்று தான் நன்றி கெட்டத்தனமாய் நடப்பது போல் தோன்றிவிட அது அவன் முகத்திலும் அப்பட்டமாய் தெரிந்தது. அது என்று தொடங்கியவனை கண்டு கொள்ளாதவள் போல, ஒரு காஃபி குடிக்கலாமா என்றால் வீட்டுக்கதவை விரிய திறந்தபடி. இடைவெட்டப்பட்டதில் அதிர்ந்து விழித்தவன் ஒருவாறு சுதாரித்து சரியென தலையசைத்தபடி அவளை பின்தொடர்ந்தான். என் வீட்டில் பால்லாம் கிடையாது, கடுங்காப்பி தான். உனக்கு ஓகே தானே என்றபடி அதே அறையில் ஓரமாக இருந்த ஒரே ஓரால் மட்டும் நிற்கும்படியான குட்டி சமையல் அறையினுள் நுழைந்தவள் இவனது பதிலுக்கு காத்திருப்பதாகவெல்லாம் அவனுக்கு தோன்றவில்லை. இருந்தும் தலையை உருட்டியபடி வீட்டினுள் வந்து நின்றவனின் கண்ணுக்கு இருக்க எதுவும் தென்படாமல் போக அப்படியே நின்றான். அவ்வளவு நேரம் இல்லாத இவள் எனக்கு பரிச்சயமற்றவள் என்ற உணர்வை அவள் வீடு கொடுக்க துவங்கியது. அவன் நின்றிருந்த அறைக்கு மறுபுறம் இன்னொரு குட்டி அறையொன்றன் 3/4 கதவு மூடப்பட்டிருந்தது. அதுதான் அவளது படுக்கை அறை போலும். பர்பிள் நிற LED விளக்குகளால் அறையே ஊதாப்பூவில் முக்கி எடுத்தது போல இருந்தது. இருவருக்கும் பெரிய வைன் கோப்பையில் கடுங்காப்பியை நிரப்பிக்கொண்டு, ஏன் சார் தரையில் உட்கார மாட்டீங்களோ என்று இடக்காய் கேட்டபடி வந்தவள், இல்லை அப்படி இல்லை என்றவனுக்கு தான் பேசுவது எல்லாமே அபத்தமாய் இருப்பது போல் தோன்றிவிட அப்படியே தரையில் அமரப்போக, ஏய் இரு என்று தடுத்து நிறுத்தியவள் அவன் கையில் 2 கோப்பைகளையும் கொடுத்துவிட்டு படுக்கையறை கதவை திறந்து ஒரு பெரிய ரோலிங் சேரை இழுத்து கொண்டு வந்தாள். இந்த பேண்ட்டோட எப்படி உட்காருவ என்றவளின் குரலில், நான் கிண்டலுக்கு தானே சொன்னேன், என்ன நீ என்றிருக்க அதை உணர்ந்தவனின் முகத்தில் சிறு அசட்டுச் சிரிப்பு. இன்னமும் தெளியாத அவனது முகத்தையே கவனித்தவள் தோலை குலுக்கியபடி அவன் கையில் இருந்த ஒரு கோப்பையை வாங்கி கொண்டு இன்னொரு பீம்பேக்கை இழுத்து வந்து அவனுக்கு எதிரே போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். சில நிமிடங்கள் காப்பி பருகலில் கழிந்தது. இப்போ சொல்லு,
என்னாச்சு? அவள் எப்போதடா கேட்பாள் என்று காத்திருந்தவன் போல, டென்ஷனாக தான் போனேன். 2 ரவுண்ட் இன்டர்வியூவும் பாஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட கிடச்சிட்டா மாதிரி தான். இன்றைக்கி கிளைண்ட் பிஸியாக, அதனால் நாளைக்கு நைட் கிளைண்ட் ரவுண்ட் மட்டும் இருக்குது. அதையும் ஒழுங்காக பண்ணிட்டா என்று கண்களில் கனவு பொங்க பேசியவனின் குரல் தேயத் தொடங்கவும், அதெல்லாம் பண்ணிடுவேன் என்று எதிர்காலத்தை நன்கு அறிந்தவள் போல சொன்னவள் சாவதானமாக பீன்பேக்கில் சாய்ந்தமர்ந்தாள். அதில் அவனை சமாதானம் செய்வதற்காக சொல்லப்பட்டதன் சாயல் துளியும் இல்லை. மெய்யாகவே சொன்னது போல்தான் இருந்தது. தான் யாரென்றே தெரியாமல் நேற்று பார்த்த, அதுவும் அப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்த தன் மீது இவளுக்கு எப்படி இப்படி ஒரு நம்பிக்கை? அதுவும் தனக்கே தன் மீது இல்லாத நம்பிக்கை. ஏனோ உள்ளுக்குள் நெகிழ்ந்ததை பரிபூரணமாக உணர முடியாது போனது. ஆனால் இது எப்படி? எது எப்படி? இல்லை, இவ்வளவு நாளாக நாயாப்பையாக அலைஞ்சேன், பார்க்குறவங்க கிட்டலாம் கேட்டேன். ஆனால் நீ ஒரே நிமிஷத்தில் எப்படி என்றவனின் குரலில் ஆச்சரியம் மறைந்து சிறு சந்தேகம் வளர அவனை கிண்டலாய் பார்த்தவள், ஓ காட், சத்தியமாக அது என் கம்பெனியும் இல்லை. நானும் மறைஞ்சிருந்து நோட்டம் விட்டு கேரக்டர் செக் பண்ணிலாம் என் கம்பெனிக்கு ஆள் எடுக்கலை. நிறைய படம் பார்ப்பியா நீ என்றால் இடவளமாய் தலையசைத்து. இப்பொழுது வெளிப்படையாகவே அசடு வழிய, இல்லை அப்படி இல்லை, அங்கே வாக்கின் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலை. அந்த ஹெச்ஆரும் யார் வர சொன்னாங்கன்னெலாம் கேட்காம நேராக ரெஸ்யூம் வாங்கினாங்க என்றவனை அதிகம் சோதிக்க மனமில்லாதவள், என் ஃப்ரெண்டு கம்பெனி என்றாள். நொடியில் முகம் மாறியவனை பார்த்து கொண்டிருந்தவளுக்கோ, இவன் பெங்களூர் கிளைமேட்டை விட பயங்கர மூட் ஸ்விங்குக்காரன் போல என்று தோன்றிவிட இதழோரம் துளிர்த்த சிரிப்பை தனக்குள்ளேயே அடக்கியபடி காஃபியை சிப்பினாள். தப்பில்லையா என்றவனின் தயக்க குரலில் வெளிப்படையாகவே தலையில் அடித்து கொண்டவளோ, ஹலோ சார், உங்களை ரெஃபர் தான் பண்ணியிருக்கேன், வேலை வாங்கி கொடுக்கல. வேலை நீ தான் பேசி வாங்கிக்கணும். அது ஓன் திறமை. நான் ஏவியால் பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவி இளைஞனுக்கு அபயக்கரம் தான் நீட்டினேன். அதுவும் நேராக உன்னை வேலையில் உட்கார வைக்கிற அளவு எனக்கு செல்வாக்கெல்லாம் கிடையாது. ஓ சாரி என்றவனிடம் குற்ற உணர்ச்சி. தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்ப்பது என்பார்களே, அப்படித்தானே அவனும் நடந்து கொண்டான். உயிரை காப்பாற்றி வேலை தேட ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தவளை போய், ஆனால் அவனால் முழுதாக நிம்மதி கொள்ளவும் முடியவில்லை. மனதில் ஒரு ஓரத்தில் தன்னை போல வேலை தேடும் ஒருவனுக்கு அநியாயம் செய்கிறோமோ என்றெல்லாம் தோன்றியது. சரி, இப்போ அந்த வேலை கிடைச்சா வேணாம்னு சொல்லிடுவியா என்று அவன் மனதை படித்தவள் போல அவள் கேட்கும் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். அது எப்படி சொல்ல முடியும்? வேண்டும் வேண்டாம் என்பதை சொல்லும் நிலையிலா அவன் இருக்கிறான்? அவன் பார்வை தாழவும், சரியாத்தான் சொல்லியிருக்கேன், பைத்தியக்கார பக்கத்து வீட்டுக்காரான்னு என்றவளது குரலில் கேள்வியுடன் நிமிர்ந்தான். அவன் தலையில் தட்ட தன்னிச்சையாக கை உயர்த்தியவள் கடைசி நொடியில் சுதாரித்து இறக்கி கொண்டாள். இங்கே பாரு, நீ யார் கையில் இருந்ததையும் பிடுங்கலை. நியாயப்படி உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, இன்டர்வியூ எடுத்துக்க ஒரு சான்ஸ். சின்ன சிஸ்டம் எரர்னால ஒரு நல்ல கேண்டிடேட்டை இழக்கிறத என் ஃப்ரெண்டும் விரும்ப மாட்டான். நிஜமாகவே நான் ரெஃபர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேலை கிடைக்கிறதும் கிடைக்காததும் உன் கையில் தான் இருக்குது என்று புதுவித பரிவுடன் பேசியவளை பார்த்திருந்தவனும், ஏன் எனக்காக இவ்வளவு செய்யற என்றான் மெல்லிய குரலில். விரிந்த விழிகளை நொடியில் சுருக்கி சிரித்தவள், எல்லாம் என் தலையெழுத்து தான் என்றாள் இடக்காக. அவன் அதற்கு சிரிக்காமல் இன்னமும் அவளையே வெறித்து பார்க்க பெருமூச்சொன்றை இழுத்து விட்டபடி மீண்டும் சாய்ந்தமர்ந்தவள் தன் டிஷர்ட் கையை இழுத்து மணிக்கட்டை காட்டினாள். அவள் தோளுக்கு ஒரு ஷேட் கம்மியாக மென்மையாய் தெரிந்த தழும்பை கண்டவனின் விழிகள் அதிர்ச்சியுடன் அவளை நோக்க, ரொம்பெல்லாம் சென்டியாக வேணாம், நடந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது என்க அதை காதிலேயே வாங்காதவன் போல அவள் கையிலேயே பார்வையை பதித்திருந்தவன் சுட்டு விரலால் அதை நீவவும் பட்டென தன் கையை உருவியவள் டிஷர்ட்டை இழுத்து விட்டு கொண்டாள். அவள் வெடுக்கென பிடுங்கியதில் நிமிர்ந்தவனின் விழிகளில் ஈரம். எப்படி? அதை கேட்பதே ஏதோ பெரும் பிரயத்தனமாய் இருந்தது. உன்ன மாதிரி தான் என்க அவனுக்கு எதுவோ புரிவது போல் இருந்தது. ஓ என்று மௌனமானவன் திடீரென்று, நீயும் உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கலாமே என்று குறைபடவும் அவளுக்கு மெய்யாகவே சிரிப்பு வந்துவிட்டது. சிரிப்பவளை அவன் புரியாமல் பார்க்க, அட அறிவே, உன்ன மாதிரினா வாழ்க்கையில் இனிமே எதுவுமே இல்லைன்னு நினச்சின்னு சொல்ல வந்தேன். மோரோவர் நீயாச்சும் படித்து முடிச்சிருக்க
வேலை கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. நான் தான் முடிக்கவே இல்லையே என்று கையை காற்றில் ஆற்றி போய்விட்டது என்பது போல் சொல்லிவிட்டு சிரித்தவளின் கேலியில் அவன் கலந்து கொள்ளவில்லை. நேரம் போக போக அவன் முகத்தில் ஏறும் கவலையின் அளவை கண்டவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. இவனே நேற்றோடு போக இருந்தவன் இன்றைக்கு எவ்வளவு அக்கறை என் மேல். நான் கொஞ்சம் நல்லா படிப்பேனா, படிப்பு நின்று வேலையும் அமையாமல் போகும், எல்லாமே போச்சுன்னு முடிவெடுத்துட்டேன். பட் கடைசி நிமிஷத்தில் சுதாரிச்சிட்டேன். ஆனால் பண்ண முட்டாள்தனத்தை மறந்துடக்கூடாதுன்னு தழும்பாகிடுச்சு என்று பேசி கொண்டிருந்தவள் கையில் இருந்த கோப்பையை வைத்துவிட்டு அவன் கைகளை பற்றினாள். இட் ஆல்வேஸ் கெட்ஸ் பெட்டர். எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் தர மட்டத்துக்கு விழுந்ததுக்கப்புறம் எப்படி கீழே போக முடியும்? எப்படியாவது மேலே வந்து தானே ஆகணும். அவசரப்படாத அம்மோ என்றவளின் குரலின் தீவிரமும் கண்களில் கலக்கமும் முதல் முறையாக பார்ப்பவனுக்கு என்னவோ செய்ய அவள் முகத்தையே பார்த்திருந்தவனிடம் வேறு சிந்தனை இல்லை. ஆனால் நொடியில் சுதாரித்து கொண்டவள் அவனிடம் இருந்த தன் கையை விலக்கி கொண்டு எழுந்துவிட்டாள். சாப்பிட போலாமா என்றபடி. நடந்தது எதுவும் முற்றிலுமாக மனதில் உரைக்காவிட்டாலும் அவளுக்கு ஒப்புதலாக தலையசைத்தவன் எழுந்து கொள்ள, இன்னைக்கு ஏன் ட்ரீட், எனக்கு பிடிச்ச கடை என்று அவன் எதையும் எண்ணி மறுப்பதற்கு முன்பே அவள் சொல்லிவிட தன் பர்ஸை தொட்டவனது கைகள் தயங்கி பின்வாங்கியது. யார் இவள்? உன் பேர் என்ன? படக்கென திரும்பியவளின் முகத்தில் விஷமம். எந்த பேரு? ஸ்பைடியா இல்லை ஏஞ்சலா? தலை சாய்த்து அவள் கேட்க மறுநொடி இருவருமே சிரித்து விட்டனர். குளிர்காற்றோடு சில்லிட சிரித்தவளின் முகம் பார்த்தவன், உன் நெஜ பேரு என்றான். எங்க நீயே கெஸ் பண்ணி பார்க்கலாம் என்றவள் திரும்பி நடக்க தொடங்கிவிட்டாள். வேக எட்டுக்களுடன் அவளை அடைந்தவனும் ஏதோ கேட்டுக்கொண்டே நடக்க இருவரும் அத்தெருவை கடந்து செல்ல அந்த மஞ்சள் தெருவிளக்கு இருமுறை கண் சிமிட்டியது. அத்தியாயம் 3. ஒரு வாரத்திற்கு பிறகு. வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்து தன் முன் மூச்சு வாங்கியபடி முழங்காலில் கைப்பதித்து நின்றவனையே அதிர்ச்சியாக பார்த்திருந்தாள் அவள். ஸ்பைடி, உன் பேரு ஜீவா தானே என்றவன் மூச்சுக்கு திணறியபடி திக்க நொடியில் அந்த ஓட்டத்திற்கான காரணம் புரிந்ததில் சிரிப்பும் கடுப்புமாய் ஒன்று எழுந்தது அவளிடம். முதல்ல உட்காரு நீ என்றவள் தண்ணீர் பாட்டிலை அவன் புறம் நகர்த்தினாள். மடமடவென பாட்டில் நீரை வாயில் கவிழ்த்து கொண்டவனும் இடைவிடாமல், சொல்லு ஜீவா தானே, சரிதானே என்றான் விடாப்பிடியாக. கண்களில் மின்மினிகள் மினுங்க முகம் கொள்ளா ஆனந்தத்துடன் எதையோ கண்டுபிடித்துவிட்ட உற்சாகத்தில் நின்றவனை பார்த்தவள் அவனுக்கு பதில் ஏதும் சொல்லாமல் திரும்பி வீட்டினுள் புக அவனும் அவளை தொடர்ந்து வீட்டிற்குள் நுழைந்தான், வால் பிடித்தவனாக. ஒரு தட்டில் பிரியாணியை நிரப்பிக் கொண்டிருந்தவள் திரும்பாமலேயே அவன் தனக்கு பின்னால் நிற்பதை உணர முடிந்தது. இவன் ஒருத்தன் பதில் வாங்காமல் விட மாட்டான் போல. திரும்பி அவனிடம், இந்தா இன்னைக்கு புதுசாக பிரியாணி ட்ரை பண்ண என்று நீட்ட, அது எப்படி நீ டெய்லி எதையாவது புதுசாக ட்ரை பண்ணுற என்றவனின் குரல் கிண்டலாக வந்தாலும் அதற்கு அடியில் இருக்கும் அவனது குற்ற உணர்ச்சி புரியாமல் இல்லையே விளக்கு. பக்கத்தில் ஒரு தள்ளுவண்டி கடை போடலான்னு இருக்கேன், அதான் உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறேன் என்றவள் மீண்டும் அவளது பீன் பேக்கில் சரிந்து லேப்டாப்பை மடியில் வைத்தபடி எதையோ தீவிரமாக பார்க்க தொடங்கினாள். அவனது பார்வை இன்னமும் தன்னை தொடர்வது புரிய, எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்று அமர்த்தலாக பேச்சு கொடுக்கவும், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்று புரியாமல் விழித்தான் அவன். இவன் பதில் கிடைக்கிற வரை சாப்பிட மாட்டான் போலையே. லேப்டாப்பை தூக்கி கீழே வைத்தவள் அவனுக்கு அருகே குனிந்தாள், ஏதோ ரகசியம் பேசுபவள் போல. இப்போது உனக்கு வேலை கிடச்சிட்டுல, உன்னை பார்த்தா கொஞ்சம் ஒர்க்கஹாலிக் மாதிரி தான் தெரியுது. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் நல்ல சம்பளம் வாங்குவேன், ஆன்சைட்லாம் போயிட்டு வருவேன். அதான் இப்போவே துண்டு போட்டு வச்சிட்டா அப்புறம் எனக்கு நல்ல கவனிப்பு கிடைக்கும்ல என்று ஆகப்பெரிய ரகசிய திட்டத்தை சொல்லிவிட்டவள் போல் அவள் பார்க்க அவளை முறைக்க முயன்று தோற்றவனோ சின்ன சிரிப்புடன், சும்மா சொல்கிற நீ, ஆனால் பாரு எனக்கு மட்டும் கையில் காசு வரட்டும், நீயே என்னை பார்த்து பயந்து ஓடுற அளவு ட்ரீட் கொடுக்குறேன் என்றதில் கேலியையும் மீறி இவளுக்கு செய்துவிட வேண்டும் என்ற தீர்மானமும் தன்மானத்தின் தீவிரமும் தெரிய, ட்ரீட்டு வந்தால் சரிதான் என்று மெல்லிய முறுவலுடன் தோலை குலுக்கி கொண்டவள் மீண்டும் பழையபடி சரிந்து லேப்டாப்புக்குள் ஐக்கியமானாள். அவன் இன்னமும் சாப்பாட்டில் கை வைக்காமல் அவளையே கேள்வியாக பார்த்திருப்பது கீழ்கண் பார்வையில் தெரியவும் லேப்டாப்பை பட்டென மூடியவளோ, என்னையா வேணும் உனக்கு என்றால் ஆயாசமாக. ஆசையாக செஞ்சு வச்சா சாப்பிட்றானா பாரு,
சரியான திராட்சடா நீ. தட்டை கீழே வைத்துவிட்டு அவள் முன் கை நீட்டியவன், நான் அம்ருதன் என்றான் அறிமுகமாய். தன் முன் நீட்டப்பட்ட கையையும் அவனையும் மாற்றி மாற்றி பார்த்தவள் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டவளாக வேண்டா வெறுப்பாக அவன் கையை பிடித்து குலுக்கினாள். நான் ஜீவா. எஸ் என்ற அவள் கையை விட்டவன் எதையோ வென்று விட்டது போல முஷ்டியை மடக்கி காற்றில் குத்தி வெற்றியை கொண்டாட, வேலை கிடச்சப்ப கூட நீ இவ்வளவு செலிப்ரேட் பண்ணலை என்று கைகளை மடக்கி கட்டி கொண்டவள் அவனை கேள்வி பார்வை பார்த்தாள். எப்படி கண்டுபிடிச்சனா என்றவன் சட்டை காலரை தூக்கி விட்டு கொள்ள அதற்கு மேல் அடக்க முடியாதவள் போல வாய் விட்டே சிரித்து விட்டவள், ஊர்லேருந்து உன் பாஸ் வந்திருப்பான் என்றாள் யூகித்து. எஸ், இன்னைக்கு தான் கனடாவிலேருந்து வந்தார். நேரில் பார்த்ததும் பேசணும்னு கூப்பிட்டு ஜீவாவை உங்களுக்கு எப்படி தெரியும்னதும் எனக்கு செம்ம குழப்பம், யார் அந்த ஜீவான்னு. அப்புறம்தான் மேடம் தான் ஜீவான்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ சொல்லுங்க ஜீவா மேடம், என்ன சொல்லணும்? நீங்கள் யார்? பாம்பேயில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க என்றவன் வசனம் பேசவும் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தவளோ, பிரியாணி கிண்டிகிட்டு இருந்தேன், முதல்ல பிரியாணி ஆறி போகிறதுக்குள்ளே சாப்பிடுனீ என்றாள். அவனும் அதற்கு மேல் காத்திருக்கவில்லை. மெய்யாகவே பசி, காட்டு பசி பசித்தது அவனுக்கு. காலையில் காஃபி குடிக்க வரியா என்று அவள் அழைத்து 2 பிரெட் ஆம்லேட்டையும் கொடுத்ததுதான். அதற்கு பிறகு இப்பொழுது தான் சாப்பிடுகிறான். இந்த 1 வார காலமாகவே காலையில் காஃபி குடிப்போமா என்று அழைப்பவளுடன் சேர்ந்து எதையாவது உண்டு விட்டு வேலைக்கு கிளம்புவதும், பிறகு இரவு இது புதுசாக செஞ்சேன் என்றவள் எதையாவது கொண்டு வந்து கொடுப்பதுமாக தான் கழிந்திருந்தது. அவள் ஒரே ஒரு நொடி இவன் மேல் பரிதாபமோ பரிவோ காட்டியிருந்தால் கூட இவனுக்கு இப்படி சாப்பாட்டிற்கு கூட அடுத்தவரிடம் நிற்கிறோமே என்ற எண்ணம் வந்திருக்கக்கூடும். ஆனால் அவளது ஒவ்வொரு செயலும் வெகு இயல்பானதொன்றாக இருக்க அவனுக்கு அவள் அருகில் இருக்கையில் எதுவும் வித்தியாசமாகவே படுவதில்லை. அப்படியே விலகிய சமயம் தோன்றுவதை வந்து கேட்டாலும் இப்படி எதையாவது பேசி நான் ஒன்றும் உனக்கு பாவம் பார்க்கவில்லை என்பதை அவளது பாணியிலேயே சொல்லி வாயை அடைத்து விடுவாள். அதையும் விட 1 வருட காலத்தை வீட்டுத் தனிமையிலும் எதிர்காலத்தின் மேலான அச்சத்திலுமாக கழித்திருந்தவனுக்கு ஜீவாவுடன் செலவிடும் ஒவ்வொரு நொடியும் அவனா அப்படியொரு முடிவெடுக்க நினைத்தான் என்று சந்தேகம் கொள்ளும் அளவு சகஜமாக்கியதுதான் அவனுக்கே அதிசயம். என்ன கூட்டம் எங்கெங்கோ செல்ல திடீரென நினைவு வந்தவனிடம் பெரும் தயக்கம். ஸ்பைடி, சாரி ஜீவா என்றவனின் அழைப்பில் தலையை நிமிர்த்தாமல் கணினியிலே கண்ணாக, ஸ்பைடினே கூப்பிடு, அதை ஏன் மாத்திர என்றாள். ஓகே ஸ்பைடி, எனக்கு 10 மணிக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, இன்னும் வைஃபை பில் கட்டலை, இன்றைக்கி ஒரு நாள் இங்கே வச்சு அட்டன் பண்ணிக்கவா என்று எப்படியோ கேட்டுவிட்டான். உதவி செய்பவளிடம் இப்படி மீண்டும் மீண்டும் கேட்கிறோமே என்று தோன்றாமல் இல்லை. ஓகே என்று யோசியாமல் வந்து விழுந்தது பதில். அவள் இன்னமும் கணினியில் கவனமாயிருக்கவும், இல்லை வேலை டிஸ்டர்ப் ஆகாதா என்றவனின் தயக்கத்தில் தலை நிமிர்த்தி அவனை குழப்பமாய் பார்த்தவள், ஏன் எனக்கு எப்படி டிஸ்டர்ப் ஆகும் என்றால் புருவம் சுருக்கி புரிந்து கொள்ளும் முயற்சியில். இல்லை, நீ நைட்டு தானே வேலை பார்க்குற என்று இழுக்கவும், அது சரி, இப்போ யாரை ஸ்டாக் பண்ணுறது? குரலில் கேலி வழிய அவள் பார்க்க, இல்லை 2 நாளாக நைட்டு எதேச்சியாக கிச்சன் வரும்போது லைட் எரிஞ்சுது என்று தீவிரமாக மறுக்கத் தொடங்கியவன் அவள் முகத்தில் வழிந்த சிரிப்பை கண்டு நிறுத்தி கொண்டான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஒரு ரூமில் இரு, நான் ஒரு ரூமில் இருக்கேன், இதுக்கு ஏன் இவ்வளோ யோசனை? தேங்க்யூ ஸோ மச் ஸ்பைடி. மீண்டும் மீண்டுமா? உன்கிட்ட ஸ்டாக்கே தீராதா என்றவளின் கிண்டலுக்கு தலையை இல்லை என்பதாக அசைத்தவன் பிரியாணியில் கவனத்துடன், ஆமாம் நீ என்ன வேலை செய்கிற என்றான். வாய் நிறைய பிரியாணியுடன் இருந்தவனின் உப்பியிருந்த கன்னங்களில் சென்ற கவனத்தை திருப்பியவள் என இழுக்கவும், மறுபடியும் நீயே கெஸ் பண்ணுன்னு சொல்லிடாத. பதற்றமாய் வந்தது அவன் குரல். கலகலவென்ற சிரிப்பொலி அவ்வீட்டை நிரப்ப, ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன், வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங்னு. வாவ், அப்போ நீ நல்லா வரைவியா என்றவன் அடுத்த கேள்வி எழுப்பவும் மெல்ல சுதாரித்தவள், ஏதோ கொஞ்சம் என்றால் மழுப்பலாய். செம்ம ஸ்பைடி என்றவன் அதற்கு பிறகு எதுவும் கேட்கவில்லை. சாப்பிட்டு விட்டு நான் 10 மணிக்கு வரேன் என்று கிளம்பியவனுக்கு தலையசைத்து விடை கொடுத்தவளுக்கு மனதில் ஓடியதெல்லாம் ஒன்றுதான்,
இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இரவு மணி 11. தனக்கு முன்னால் ஒரு புறம் இருந்த 2 பெரிய மானிட்டர்களையும் மறுபுறம் இருந்த லேப்டாப்பையும் ஒன்று மாற்றி ஒன்றென பார்த்து எதையோ சரி செய்து கொண்டவள் ஃபைலை சேவ் செய்துவிட்டு தலையில் கவசமென சுற்றியிருந்த ஹெட்செட்டை கழுத்துக்கு இறக்கிவிட்டு அவளது ரோலிங் சேரில் இருந்தபடியே கை கால்களை நீட்டி சோம்பல் முறித்தவாறே மணி பார்த்தாள். அது இரவு 11 எனவும் மெல்ல ஒற்றை காலால் தரையை எத்தி இருக்கையை படுக்கையறை வாசல் தெரியும் அளவு கொண்டு வந்தவள் தலையை மட்டும் நீட்டி பார்க்க ஹாலில் அம்ருத்தன் இன்னமும் லேப்டாப்பினால் தலையை கொடுத்தபடி யாருக்கோ தலையாட்டி கொண்டிருப்பது தெரிந்தது. மெல்ல திரும்பி தன்னிடத்திற்கு வந்தவள் கழுத்தில் இருந்த ஹெட்செட்டை கழட்டி வைத்துவிட்டு பூனை நடையுடன் ஹாலுக்குள் நுழைய அம்ருத்தனின் பார்வை ஒரு கணம் அவள் புறம் திரும்பவும் ஒன்றுமில்லை, நீ பாரு என்று கையசைத்து சைகை செய்தவள் மெல்ல சமையலறை பக்கம் நழுவினாள். அம்மாடி, வேலைன்னு வந்துட்டா பார்ட்டி பயங்கர டெரர் போலையே. இருவருக்கும் கடுங்காப்பி கலக்கியவள் மீண்டும் வெளியில் வர அவனது பார்வை அவள் புறம் திரும்புவதற்குள் மெல்ல அடிகளுடன் அவன் அருகே வந்தவள் ஒரு ஓரமாக அந்த வைன் கோப்பையை வைத்துவிட்டு மீண்டும் அதைவிட வெகு மெதுவாக ஸ்லோ மோஷனில் திரும்பி செல்ல, ஸ்பைடி எதுக்கு இப்போ பிங்க் பேந்தரா மாறிட்டுருக்கு என்ற எண்ணத்துடன் பார்வையை திருப்பியவனுக்கு லேப்டாப்பின் பின்பக்கம் இருந்த வைன் கோப்பை தெரியவும் சிரிப்பை அடக்குவது சிரமமானது. காஃபியை வைன் கிளாஸில் குடிக்கிற ஆள் இவளாதான் இருப்பாள். மீட்டிங் அடுத்த 5 நிமிடங்களில் நிறைவு பெறவும் கோப்பையை எடுத்து மடமடவென அவன் குடிப்பது வரி வடிவமாய் தெரிய மீண்டும் தலையை மட்டும் வெளியே நீட்டினாள் ஜீவா. ஆச்சா, இவையே இப்போ ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறா என நினைத்தவனும் ஆச்சு ஆச்சு என்றான் அதே ஹஸ்கி குரலில். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா என்று வெளியில் வந்தவளையே அதிர்ந்து நோக்கியவன், இந்த நேரத்தில் ஐஸ்கிரீமா என்று மீண்டும் லேப்டாப்பில் நேரத்தை சரிபார்த்து கொண்டான். நீ வரலனா விடு என்றவள் கிளம்ப, அதில்ல இந்த நேரத்தில் எங்கே கிடைக்கும் என்று அவனும் எழுந்து கொள்ள, அடுத்த தெருவில் ஒரு மளிகை கடை இருக்கே, அது 12 மணிக்கு தான் மூடுவாங்க என்றதிலேயே அவளுக்கு இது பழக்கம் என்பது புரிந்துவிட, சரி போயிட்டு வரலாம் என்றவனும் தன் ஆஃபீஸ் பையுடன் கிளம்பினான். அது எதுக்கு எடுக்கிற அவள் பையை சுட்டி காட்டி கேட்கவும், இல்லை அப்படியே திரும்பி வரும்போது வீட்டுக்கு போயிடலாம்ல, ஏற்கனவே லேட்டாச்சு எனவும் ஓ என்றவள் அமைதியாகிவிட்டாள். அவள் சொன்னது போலவே அந்த மளிகை கடை இருந்தது. மணி 12ஆக இன்னும் 20 நிமிடங்கள் இருந்ததாலோ இல்லை அன்று குளிர் வாட்டியதாலோ என்னவோ இப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எடுத்து வைக்க துவங்கியிருந்தார் கடைக்காரர். ஆண்டி, ஒரு பட்டர்ஸ்காட்ச் என்றவள் இவன் புறம் திரும்ப, எனக்கு ஸ்ட்ராபெரி என்றான் அவன். ஆண்டி, ஒரு பட்டர்ஸ்காட்ச், ஒரு ஸ்ட்ராபெரி. இந்த குளிரில் உங்களுக்கு ஐஸ்கிரீமா என்ற பார்வையை தவிர்த்துவிட்டு ஐஸ்கிரீமை சுவைத்தபடி மெல்ல வீட்டை நோக்கி நடையை கட்டினர் இருவரும். ஆமாம், அது என்ன வைன் கிளாஸில் காஃபி? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் என்றான் திடீர் நினைவில். திரும்பி பார்த்தால் அவன் முகத்தில் ஆச்சரியமே தெரிய, ஏன் வைன் கிளாஸில் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்றாள் அவள் வேண்டுமென்றே. உடன் நடந்து வந்தவன் அந்த பதிலில் அப்படியே நின்று முறைக்கவும், சரி சரி வா என்று அவன் கையை பிடித்து இழுக்காத குறையாக அழைத்து நடந்தவள், அது சின்ன வயசில் படத்துலலாம் அந்த கிளாஸ் பார்க்கும்போது அவ்வளவு ஆசையாக இருக்கும், பார்க்கவே அது ஒரு மாதிரி அழகாக வசீகரமாக இருக்குல்ல, அப்புறம்தான் தெரிஞ்சது அது வைனுக்குன்னு. நாம் தான் காபி டோட்டலராச்சே, நாம் எங்கே போய் வைன் குடிக்க, அதான் கடுங்காஃபி ஊற்றி குடித்து ஃபீலை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று ஏதோ பெரிய காவிய கதை போல அவள் வெகு பாவனையுடன் சொல்லவும் தன்னை மீறி சிரித்து விட்டவன் பிறகு சுற்றம் உணர்ந்து வாயில் கை வைத்து அடக்கி கொண்டான். காட், நீ எப்பவும் இப்படி தான் பேசுவியா? எப்பவும் எப்படி பேசுவேனா? தன் கேள்விக்கு மறு கேள்வி கேட்டவளை இன்னமும் சிரிப்படங்காமல் அவன் பார்த்து நிற்க இருவரையும் தழுவி சென்றது ஒரு குளிர்காற்று. என தேகம் சிலிர்த்தடங்கியதில் விதிர்த்து நின்றனர் இருவரும். புறக்குளிர் போதாதென்பது போல ஐஸ்கிரீமும் சேர்ந்து அகத்தை குழு குழுவென்றாக்க, எப்பவும் இப்படி என்றவனின் குரலில் சிறு சிலிர்ப்பு. அவன் முகத்தருகே நிமிர்ந்து முகம் கொண்டு வந்தவள், எங்க நீயே கண்டுபிடிச்சு சொல்லு பார்ப்போம் என்று ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்க, குளிரையும் தாண்டி அகம் புறம் என அத்தனையிலும் எதுவோ பரவிய நொடி முதலாக அவனுக்கே கேட்டது அவனது லேப்டாப். கன நேரத்தில் சுதாரித்தவன், அது சரி, எனக்கு வேற வேலை இல்லை பாரு என்ற புலம்பலுடன் முன்னே நடக்கவும், ஆஹா முடியலைன்னு சொல்லு மேன் என்று சீண்டியவள் சிறு துள்ளல் நடையுடன் அவனை பின்தொடர்ந்தாள்.
அத்தியாயம் 4. 1 மாதத்திற்கு பிறகு. 2 மானிட்டர்களுக்கு நடுவில் தலையை கொடுத்தவள் போல அமர்ந்திருந்தவள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. காதுகளில் ஹெட்செட் இருக்க தீவிரமாக வேலையில் ஆழ்ந்திருந்தவள் திடீரென ஒரு உருவம் ஓடி வந்து பின்னால் இருந்து தோள்களை பிடிக்கவும் பதறி அடித்து திரும்பினாள். காட்! எதையுமே நின்றுச்சு ஒரு செகண்ட். ஏண்டா இப்படி என்று கோபமாய் தொடங்கியவளின் குரல் அவன் முகத்தை கண்டு தேய கை சமயம் தாழ்த்தாமல் மானிட்டரை அணைத்தது. உடனே கிளம்பு ஸ்பைடி, இப்பவே என்றான் ஏதோ சிறு பிள்ளை போல. இப்பவே வா? எங்க? எதுக்கு என்று வாய் 1000 கேள்வி கேட்டாலும் அவன் கேட்டது போலவே எழுந்து கிளம்பச் சென்றாள் அவள். சேல்ரி வந்துடுச்சு ஸ்பைடி, 1 வருஷத்துக்கு அப்புறம் வர என் ஃபஸ்ட்டு சேல்ரி என்றான் துள்ளாத குறையாக. ஏய் கங்க்ராட்ஸ் அம்ரோ என்றவளிடமும் அதே துள்ளல் தொற்றிக்கொள்ள அவன் கையை பிடித்து கொண்டு குதித்தாள். சட்டென அவளை அப்படியே அணைத்தவன், தேங்க்ஸ் அ லாட் ஸ்பைடி, நீ மட்டும் இல்லைன்னா நினச்சி கூட பார்க்க முடியலை என்றவன் கண் கலங்க அவனது அணைப்பில் அதிர்ந்து நின்றவள் அந்த கலக்கத்தில் தெளிந்து, நீ இதை மட்டும் விடவே மாட்டிய. சரி, வீட்டில் என்ன சொன்னாங்க என்று திசை திருப்பி விட அவனும் விலகி நின்று, பயங்கர சந்தோஷம் அப்பம்மாக்கு, வந்ததும் அவங்களுக்கும் அனுப்பிட்டேன் என்று உற்சாகமாக தொடங்கியவன் பிறகு மெல்லிய குரலில், உனக்கு தெரியாது ஸ்பைடி, இன்றைக்கி அவங்க குரலில் மறுபடியும் கேட்கும்போது தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு செய்ய இருந்தேன்னு உரைச்சது. நீ மட்டும் அன்றைக்கி தடுக்கலைன்னா என் குடும்பமே உடஞ்சி போயிருக்கும். நீ செஞ்சதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என்றவனின் விழிகளில் ஈரம் என்று அவன் கண்களை வேண்டுமென்றே அழுந்த துடைத்தவள், இன்னொரு வாட்டி அழு, கண்ணு மொழியை வெளியே எடுத்துடுறேன் என்க. அது அப்புறம் எடுக்கலாம், இப்போ வா, என் ட்ரீட் இன்னைக்கு என்று கண் சிமிட்ட ஈரத்தில் தோய்ந்த விழிகளின் சிமிட்டல் விண்மீன்கள் காட்ட வேகமாக தலையை ஆட்டி எஸ் பாஸ் என்று சல்யூட் வைத்தவள் உடைமாற்றி கொண்டு வர ஓடினாள். மெய்யாகவே அவளது இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல முறையில்தான் பெருகியிருந்தது. ஆம், அவளுக்கு பிடித்த உணவகத்திற்குத்தான் அழைத்து வந்திருந்தான் அவன். எங்கு பெரிதாக எங்கேனும் கூட்டி சென்று விடுவானோ என்று அஞ்சியதற்கு மாறாக அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை வந்திருந்த உணவகத்திற்கே அவன் அழைத்து வந்திருக்க அவளுக்கோ அத்தனை ஆனந்தம். கண்ணுக்கு முன்னிருந்த ஆந்திரா மீல்ஸை ஆசை பொங்க பார்த்தவளோ அருகில் இருந்தவன் கன்னத்தை பிடித்து கில்லாத குறைதான். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேன் நீ என்றவள் பப்பு பொடியை சோற்றில் பிசைய அவளது செயலில் முகிழ்ந்த நிறைவுடன் சாப்பாட்டில் கவனமானான் அவன். ஸ்பைடி, நீ ஏன் மறுபடியும் படிக்கக்கூடாது? மற்றவளின் மகிழ்ச்சியைக் கண்டு மகிழ்ந்தவன் தன்னை அறியாமல் கேட்டுவிட்டான். கேட்டுவிட்ட பிறகே என்ன கேட்டோம் என்பது உரைக்க அவன் அவசரமாய் அவளை பார்க்க அவளோ நிமிர்ந்து அவனை ஒரு பார்வை பார்த்தாள். அதில், நான் எனக்கு வேண்டியதை அடைந்த மகிழ்வில் இருக்கிறேன், நீயும் அதே மகிழ்வை உணர்ந்து நான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே அப்பட்டமாக தெரிய அவளிடம் அவன் எதிர்பார்த்த கோபமோ தயக்கமோ எதுவுமே இல்லை. அப்பா இறந்தப்போ அவர் மட்டும் போகலை, அவ்வளவு கடனையும் வாழ்க்கை மேலே பயத்தையும் விட்டுட்டு போனார். அம்மாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் லட்சக்கணக்கில் ஃபீஸ் புரட்டுறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லையே, அதுவும் அவ்வளவு கடனை வச்சுட்டு. அதான் வேறு வழி இல்லாமல் ஃபஸ்ட் இயர் முடித்த கையோட படிப்பை விட்டு ஒரு டெலிமார்க்கெட்டிங் வேலையில் சேர்ந்தேன். கொன்று எடுத்துட்டாங்க டார்கெட்னு. பிடித்த படிப்பு போய் பிடிக்காத வேலை, அதுலேயும் மோசம்னதும் எனக்கு போக இடமில்லை, இனி எதுவுமே இல்லைன்னு தான் என்று தன்போக்கில் பேசி சென்றவள் நிதானித்து அவனை பார்த்து புன்னகைத்தாள். எனக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா வருமா, அப்போல்லாம் பிஜி முடித்து பெரிய அக்கௌண்டண்ட்டாக இல்லை ப்ரொஃபஸராக ஆகிடணும்னு பெரிய ஆசை. அது எதுவுமே இல்லாமல் போகவும் தடுமாறிட்டேன் அந்த வயசில். அப்போ தான் ஒரு நாள், நீ நல்லா வரைவிய, எனக்கு ஒரு லோகோ செஞ்சு கூடன்னு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கேட்கவும் முதல்ல செஞ்சேன். அதுவும் பணத்துக்காக தான், பெரிய பேஷன் பண்ணாங்கட்டிலாம் அப்போ எதுவும் தெரியலை. அடுத்தடுத்து ரெஃபரல் மூலமாக செஞ்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஆனால் ஒன்று சொல்லவா அம்மோ, இப்போ யோசித்து பார்த்தா அப்போ ஏன் அக்கௌண்டன்சி மேலே அப்படி ஆசையாக இருந்தேன்னே புரியலை. ஏன்னா அந்த பாதையை எப்போவோ கடந்துட்டேன். முதல்ல காசுக்காகன்னு ஆரம்பித்தாலும் இப்போ நான் செய்கிற வேலை எனக்கு பயங்கர இஷ்டம். மனசை மட்டும் இல்லாமல் என் பர்சையும் நிறைக்குதே என்று அவனை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தவள், நான் அதே பயணத்துக்கு வேறு பாதையை எப்போவோ எடுத்துட்டேன் அம்மோ. இனி திருப்பி அவ்வளவு தூரம் போகிறதுக்கு எனக்கே விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு காமிக் புக் ரெடி பண்ணுற ப்ராசஸில் வேற இருக்கேன் என்றால் கண்களில் கனவுடன். சாரி ஸ்பைடி, நான் ஏதோ நினப்பில் கேட்டுட்டேன்.
என்றவன் மன்னிப்பு வேண்டும் குரலில் பேச, இப்பொழுது அவனை உண்மையாக முறைத்தவளோ, பாத்தியா, இப்பதான் என்னை கடுப்பேத்துற நீ என்க சிறு முறுவலுடன் சரண்டர் என கையுயர்த்தியவனும் சாப்பாட்டில் கவனமானான். ஆனால் மனதில் ஒரு மூலையில் மட்டும் எதுவோ உறுத்தியது. தலையை நிமிர்த்தி அவளை பார்த்தான். லப் டப் லப் டப். ஒரு வருடத்திற்கு பிறகு, ஸ்பைடி ஸ்பைடி ஸ்பைடி, ஒரு பதில் சொல்றாளா பாரேன் என்று அலறலாய் அழைத்து கொண்டே வீட்டிற்குள் வந்தவனுக்கு அங்கு ஜீவாவிற்கு பதில் அவளது சாயலில் இருந்த நடுத்தர வயது பெண்மணியை காணவும் நொடியில் புரிந்து போனது. அது ஜீவாவின் அம்மா என்று. வாப்பா, நீ அமிர்தம் தானே, உள்ளவா என்றவர் எழுந்து வந்து உபசரிக்க, முகத்தில் லிட்டர் கணக்கில் வழிந்த அசட்டை சிரிப்பால் மறைத்தபடி உள்ளே வந்தான். சாரிம்மா, நீங்கள் ஜீவா அம்மா தானே? நீங்கள் வரதா சொல்லியிருந்தா நான் மறந்துட்டேன். அதனால் என்னப்பா, வா வந்து உட்காரு, அவள் வெளியில் போயிருக்கா, இப்போ வந்துடுவா என்றவர் அவனை உள்ளே அவள் ரோலிங் இருக்கையில் அமர சொல்லிவிட்டு சமையலறை நோக்கி சென்றார். இருப்பா, காஃபி போடுறேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் வேணாம் என்றவன் பதற, அதெல்லாம் குடிக்கலாம், உட்காரு நீ என்று சென்று விட, ஸ்பைடிக்கு கொடுக்க எங்கிருந்து வந்திருக்குன்னு இப்போ புரியுது என்று தன் போக்கில் நினைத்து சிரித்தவன் அவள் அறையை சுற்றி பார்வையை சுழட்டினான். ஏதோ வித்தியாசமாகப்பட்டது. என்ன அது? கடந்த 1 வருடமாக கிட்டத்தட்ட இது அவனது இன்னொரு வீடு போலத்தான் வந்து போய்கொண்டிருக்கிறான். ஆனால் ஏனோ இந்த படுக்கை அறை பக்கம் மட்டும் அவன் அவ்வளவாக வருவதில்லை. அதிலும் அங்கு அவளது மெத்தையும் வேலைக்கென செட் செய்யப்பட்டிருந்த சிஸ்டம் மட்டுமே இருக்க அவன் அதிகம் புடங்குவதற்கான சூழலும் வந்ததில்லை. அவள் இல்லாத அவ்வரை ஒரே சமயத்தில் பரிச்சயமாகவும் வித்தியாசமாகவும் பட்டது. இந்தாப்பா என்று தம்ளரில் வழங்கப்பட்ட காஃபியை உள்ளுக்குள் எழுந்த சிரிப்புடன் வாங்கி கொண்டவன் பருக, வீட்டில் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க என்று அவர் நலம் விசாரிக்க, எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீங்கள் இங்கே அடிக்கடி வரதில்லையா? இந்த 1 வருஷத்தில் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன் என்றவனே சந்தேகமாக பார்த்தவர், எனக்கு இந்த ஊர் குளிர் ஒத்துக்க மாட்டேங்குதுப்பா. ஜீவாவும் வேற பெரிய வீடு பார்க்குறேன், இங்கேயே வந்துருன்னு தான் சொல்லிகிட்ருக்கா. என்ன செய்ய, பிறந்து வளர்ந்த இடத்த விட்டு வர மனசில்லை இவ்வளவு நாளாக. இனியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்துடலாம்னு பார்க்குறேன் என்றவர் மீண்டும் அவனையே குறுகுறுவென பார்க்க அவன் குழம்பினான். உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே என்றவரின் முகம் தீவிர சிந்தனையில். ஓ, தெரியலையே ஆண்டி, நான் 3 வருஷமாக பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். ஒருவேளை முன்ன இங்கே வந்தப்போ பார்த்துருப்பீங்களா இருக்கும் என்றவனுக்கு பெருங்குழப்பம். அவனே ஸ்பைடியை அப்பொழுது பார்த்திருக்கவில்லையே. இல்லப்பா, வேற எங்கேயோ என்றவர் அவரது காலி கோப்பையுடன் எழுந்து சென்றுவிட, குழப்பம் சூழ திரும்பி அந்த மானிட்டரில் அவன் பிம்பத்தையே வெறித்தவன் காஃபி டம்ளரை வைக்க, டம்ளர் நழுவியதில் பிடிக்க எத்தனித்தவன் கடைசி நொடியில் மிச்ச காஃபி கீழே சிந்தாது பாதுகாத்து விட்டான். இல்லையெனில் ஸ்பைடி அவளது வெண்ணிற டேபிளை காஃபி கரையாக்கினால் விஷப்பூச்சியாகி விட மாட்டாளா என்று தோன்றிவிட, மணக்கண்ணில் விஷக்கொடுக்கை கையில் வாள் போல எடுத்துக்கொண்டு ஜீவா அவனை வீட்டை சுற்றி சுற்றி துரத்துவது போன்ற கற்பனை எழ, பொங்கி வந்த சிரிப்புடன் நிமிர்ந்தவனின் புன்னகை அப்படியே உறைந்தது அந்த மானிட்டரில். அது இவன்தான், நிச்சயம் இவனேதான். நீல சட்டையும் கருப்பு கால் சிராயுமாய் கொட்டும் மழையில் கையில் பச்சை நிற குடையுடன் வரையப்பட்டிருந்தது நிச்சயம் இவன் உருவமேதான். சில நிமிடங்களுக்கு உலகமே உரைநிலையில் நின்றுவிட சமைந்திருந்தவன், அட, இதைத்தான் சொன்னேன், எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு என்று அதை உறுதி செய்து விட்டார் ஜீவா அம்மா. எவ்வளவு தத்ரூபமாக வரைஞ்சிருக்கா பாரேன் என்று பெருமை பொங்க பார்த்திருந்தவர், நீ இருப்பா, நான் அவள் எங்கே இருக்கான்னு கேட்டுட்டு வந்துடுறேன், சாப்பிட்ற நேரமாச்சு, நீயும் சாப்பிட்டு தான் கிளம்பணும் என்றவரது கட்டளை எல்லாம் அவனுக்கு கேட்டால்தானே. அவனது பார்வை அந்த ஓவியத்தின் ஓரத்தில் போடப்பட்டிருந்தவளது கையெழுத்திலேயே தான் குடிக்கொண்டிருந்தது. ஜீவா, ஆகஸ்ட் 2022. அப்படியென்றால் 3 வருடங்களுக்கு முன் வரையப்பட்ட ஓவியம் அது. அத்தியாயம் 5. வீட்டிற்குள் நுழைந்த ஜீவா நிச்சயம் அங்கு அவனை எதிர்பார்த்திருக்கவில்லை என்பது அவளது திருத்திருத்த மொழியிலேயே தெரிந்தது. தனது மானிட்டருக்கு முன்னால் கைகளை கட்டிக்கொண்டு நின்று தன்னையே வெறித்து பார்த்தவனையே தவிப்பாய் சுற்றி வந்தது அவளது பார்வை. இதை எப்படி அவனுக்கு புரிய வைப்பது, எப்படி விளக்குவது? அம்மு, நான் என்றவள் பேசத் தொடங்கும் முன்பே ஓரடி எடுத்து வைத்தவன் அவளை இறுக அணைத்து கொண்டான். அவன் அணைப்பை எதிர்பாராதவள் அப்படியே நிற்க
அவள் தோளில் முகம் புதைத்தவனின் விழிகளிலோ ஈரம். பேசாத என்று அதிகாரம் செய்தவன் அடுத்த நொடியே, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல என்று கெஞ்சினான். அவள் புரியாமல் விழிக்கவும் அவளை விடுவித்து முகம் நோக்கியவனோ, என்னை பிடிக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. எத்தனை நாள் நான் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திணறி இருப்பேன். எங்கே சொன்னால் நீ பேச மாட்டியோ, நான் தான் ஃப்ரெண்டாக பழகிற பொண்ணை தப்பாக பார்க்குறோமோன்னு எவ்வளவு குற்ற உணர்ச்சியில் தவிச்சேன் தெரியுமா என்றவன் ஐ என்று சொல்வதற்குள் அவன் உதட்டில் கை வைத்து தடுத்தவள், இப்போவும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்ட என்று வெற்று குரலில் சொல்லவும் அதிர்ந்து நோக்கியவனின் பார்வை நொடியில் மாறியது. இல்லை, நீ பொய் சொல்கிற. அவன் குரலில் என்னிடம் நீ பொய் கூட சொல்வாயா என்ற கோபம் இருக்க, அப்படியா, சரி, அதில் டேட் பார்த்தியா? 2022 வரைஞ்சது. உன்னை எனக்கு 1 வருஷமாக தானே தெரியும் என்று கைகளை கட்டிக்கொண்டு புருவம் உயர்த்த, அவள் கேட்கும் கேள்வி சரியாக இருந்தாலும் அது பொய் என்பதுதான் அவனுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாய் தெரிந்ததே. அவள் கண்களையே உற்று நோக்கினான். நீ எதுக்கோ பொய் சொல்கிறன்னு புரியுது, ஆனால் எதுக்குன்னு தான் புரியலை. பரவாயில்ல, நீயே என்கிட்ட சொல்கிற வர நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க போகிறதில்ல என்றவன் விடுவிடுவென வெளியேறிவிட, முதலிலேயே அவனை அங்கு பார்த்த அதிர்ச்சியில் இருந்தவள் அவன் அப்படி விலகி சென்றதை கிரகித்து கொள்ளவே சில நிமிடங்கள் பிடித்தது. நடந்தவை உரைத்த நொடி கையில் இருந்த பையை மெத்தையில் வீசியவள் விடுவிடுவென வெளியே ஓடினாள். அவன் இல்லை. ஷட்! மீண்டும் வீட்டினுள் நுழைந்தவள் பையில் இருந்ததில் ஒரு புத்தகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீண்டும் வெளியில் ஓட, மகள் அங்கும் இங்கும் ஓடியதில் என்னவோ ஏதோவென்று வந்தவர், என்னாச்சுமா, எங்கே ஓடுற? அந்த தம்பி எங்க? நீ ஏன் இதில் ஏறிட்டு இருக்க என்று பதறவும், அவளோ மாடி கைப்பிடியில் தாவுவதற்கு வசதியாய் வலது காலை தூக்கி வைத்தவளாக, உங்கள் மருமனுக்கு கொழுப்பு கூடி போச்சு, இருங்கம்மா வந்துடுறேன் என்று விட்டு ஒரே தாவில் அவன் வீட்டு பால்கனிக்கு தாவினாள். அவருக்கு எதுவும் புரியாவிட்டாலும் இருவருக்கும் ஏதோ சண்டை என்ற அளவு மட்டும் புரிய, எப்படியும் ஜீவா சரி செய்து விடுவாள் என்றும் தெரியும். ஆதலால் அமைதியாய் உள்ளே திரும்பியவர், அப்படியே அந்த தம்பியையும் சாப்பிட கூட்டிகிட்டு வந்துற ஜீவா என்றபடி சென்று விட்டார். அடே பக்கத்து வீட்டுக்காரா, இன்னும் எத்தனை தடவடா நான் சோறேறி குதிக்கணும் உனக்காக? பால்கனி கதவு திறந்துதான் கிடந்தது. ஃப்ராடு, வந்து சமாதானம் பண்ணணுன்னே திறந்து போட்டிருக்கான் என்று கருவியபடி கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். குளிக்க தயாராக துண்டுடன் மாற்றுடை தேடிக்கொண்டிருந்தவன் சத்தியமாக இவளை எதிர்பார்த்திருக்கவில்லை என்பது ஆவென்ற அவனது அலறலேயே தெரிந்தது. ஓடிச் சென்று அவன் வாயில் கை வைத்து அடக்கியவள், ஷ், சும்மா இருடா சைரன், ஊரை கூட்டிடாத, வாலிபரோட மத்துமீறல்னு உள்ளே தூக்கி வச்சிட போகிறாங்க என்று பதற, அவளது பதற்றத்தை கண்டு முதலில் அடக்க மாட்டாமல் சிரித்து விட்டுவன் பிறகு, உன்னை யார் பால்கனி ஏறி குதிச்சு வர சொன்னான் என்றான் பற்றற்றவன் போல. ஏன்டா சொல்ல மாட்ட? ஃபீல் பண்ணிட்டு போனியே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு வந்தா இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன் நீ என்று அவள் பதிலுக்கு எகிறினாள். உன்னை யார் சமாதானம் செய்ய கூப்பிட்டா என்று தோலை குலுக்கியவனை கோப பார்வை பார்த்தவளோ, எனக்கு என்ன தெரியும், நீ லவ் ஃபெயிலியர்னு சோகமாக இருப்பேன்னு வந்தா நீ என்னவோ டவல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க என்று விட, முறைப்பை பிடித்து வைப்பது அவனுக்கு பிரம்ம பிரயத்தனமாய் போனது. யார் சொன்னா எனக்கு லவ் ஃபெயிலியர்னு? நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? ஏன் லவ்லாம் ஒன்றும் ஃபெயில் ஆகலை, ஏதோ திருட்டுத்தனம் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதான் அதுவே வரட்டும்னு வந்துட்டேன். இதோ அதுவே வந்துடுச்சே பால்கனி வழியா என்றவன் பால்கனியையும் அவளையும் சேர்த்து சைகை செய்யவும் கோபத்திற்கு பதில் சிரிப்பு தான் வந்தது அவளுக்கு. சரியான ஃப்ளர்ட்டுடா நீ என்றாள். உன்னை விடவா என்றவனின் புருவம் ஏறி இறங்க தலையை சிலிப்பிக் கொண்டவள் ஆமாம் ஆமாம் என்று முணுமுணுக்கவும், இப்போவாது சொல்கிற ஐடியா இருக்கா என்றான் விடாமல். அதில் கடுப்புற்றவளோ அவன் தலையில் கொட்டுவது போல கையை ஓங்கி பாவனை செய்துவிட்டு, சரியான டார்ச்சர்டா நீயா சொல்லுவேன்னு பார்த்தா அதுவும் சொல்லலை, சரி நானே சொல்லலான்னு பிளான் பண்ணி வந்தா எல்லாத்தையும் சொதப்பி வச்சிட்டேன் என்றவள் அப்படியே தொப்பென்று மெத்தையில் அமர, அவள் பேச்சு புரியாதவனும் குழப்பத்துடனேயே அருகில் அமர்ந்தான். என்ன சொல்கிற நீ? என்றவள் தனக்கு அருகில் இருந்த புத்தகத்தை எடுத்து அவனிடம் நீட்ட, குழப்பம் குறையாமல் வாங்கியவனின் விழிகள் அகல விரிந்தன. ஜீவாமிர்தம் என்ற தலைப்பில். இதுதான் நீ சொன்ன? இதுதான் அந்த காமிக்ஸ் என்று உள்ளே சென்று விட்ட குரலில் அவள் சொல்ல, படபடவென்ற இதயத்தை அடக்கியபடி திறந்தான்.
இத்தனை மாதங்களாக அவன் எவ்வளவு கெஞ்சியும் கண்ணில் கூட காட்டியறாதது அல்லவா? ஆகஸ்ட் 2022. வானம் பொத்து கொண்டு பொழிய துவங்கியிருந்த மாலை வேலை அது. மணி 7:30 8 இருக்கலாம். அடைமழையால் சாலையோரம் தேங்கியிருந்த தண்ணீரை அடித்து கொண்டு வந்து நின்றது அந்த பேருந்து. அதிலிருந்து நீல சட்டை கருப்பு பேண்ட் அணிந்த ஒரு இளைஞன் முதுகில் லேப்டாப் பையுடன் பச்சை நிற குடையொன்றுடன் இறங்கி லாவகமாக தாவி குழிகளிலிருந்து தப்பியபடி அந்த சாலையினுள் நுழைந்தான். ஒரு வாரமாக பெய்த மழையின் இலவச இணைப்பாய் அடிக்கடி கண் சிமிட்டிய மின்சாரம் அப்பொழுது நித்திரையில் போயிருந்த சமயம். இருள் சூழ்ந்திருந்த சாலையை பார்த்தவனுக்கு லேசாக திகிலெடுக்க வேக நடையுடன் குடையை கையில் பிடித்தவனாக முன்னேறி கொண்டிருந்த சமயத்தில்தான் அது நடந்தது. அவளை பார்த்தது. இவனுக்கு சற்று தொலைவில் சென்று கொண்டிருந்த பெண்ணும் அவளுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த பைக்காரனும். இருளில் தெரிந்த அப்பெண்ணின் வரிவடிவத்தில் பயமும் பதட்டமும் தெரிந்ததோ இல்லையோ, ஆனால் அவனுக்கு எதுவோ தவறாகப்பட்டது. சற்றே வேக எட்டுகளுடன் கவனம் தவறாமல் பின்தொடர்ந்தவனுக்கு சில நிமிடங்களில் புரிந்து போனது அவர்கள் சேர்ந்து வரவில்லை என்பது. உள்ளுணர்வு உந்தித்தள்ள இனியும் தாமதிப்பது தவறு என்று தோன்றிவிட உரத்த குரலில் நிலா நிலா நில்லு என்று கூப்பிட்டு கொண்டே அப்பெண்ணை எட்டிவிட்டவன் ரெயின்கோட் விலகி பாதி நனைந்திருந்தவளுக்கும் சேர்த்து குடைப்பிடித்தான். எத்தனை தடவை சொல்றது உன்கிட்ட, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா நீ என்று அதட்டலாய் பேசிக்கொண்டே தனக்கும் சேர்த்து குடைபிடித்தபடி நடப்பவனைத்தான் வெறித்து பார்த்திருந்தாள் ஜீவா. சற்று உறக்கவே பேசியவன் இவள் காதுபுறம் மட்டும் மெல்ல குனிந்து டோன்ட் வரி, வெளிச்சத்துக்கு போயிடலாம் என்று விட்டு மீண்டும் அதே நிலாவிடம் எதையோ பேசியபடி நடக்க ஜீவா எதுவும் பேசவும் இல்லை, பார்வை அவனிடமிருந்து விலக்கவும் இல்லை. இவன் உடன் சேர்ந்து நடக்கவுமே கொஞ்ச நேரத்தில் அந்த பைக்காரன் மாயமாகி இருக்க நன்கு வெளிச்சமும் ஆள் நடமாட்டமும் இருக்கும் தெரு வரை அந்த நாடகத்தை நடத்தி கொண்டு வந்தவன் ஒரு தெருமுனையில் நின்றான். இவள் புறம் திரும்பியவன் இதை கொஞ்சம் பிடிங்களேன் என்று குடையை அவள் கையில் கொடுக்க அவள் புரியாமல் பார்க்கவும் வெளிச்சம் வந்துடுச்சு, இனி நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல, இல்லை நானும் வரவா என்று கேட்கவும் இவள் தலை நான் போய்கொள்வேன் எனும் ரீதியில் அசைய சிறு நிம்மதியுடன் பார்த்தவன் பயப்படாதீங்க, இனி முழுக்க ரெசிடென்ஷியல் ஏரியா தான், எப்பவும் மக்கள் இருப்பாங்க, கொடையை நீங்களே வச்சுக்கோங்க, என் வீடு பக்கம்தான், நீங்கள் தான் ரொம்ப நினச்சிட்டீங்க என்றவன் லேப்டாப் பையை கழட்டி தன் மார்போடு சேர்த்து அணைத்தபடி பயங்க பயப்பட வேண்டாம், இனி வெளிச்சமான இடம்தான் என்று கத்தியபடியே தெருவுக்குள் சென்று மறைந்தான். சில நிமிடங்களுக்கு அங்கேயே அவன் ஓடி மறைந்த திசையை பார்த்தபடி குடையுடன் நின்றவள் பிறகு மெல்ல அதே தெருவுக்குள் நுழைந்ததுடன் முதல் அத்தியாயம் முற்று பெற்றிருந்தது. இப்பொழுது கையில் இருப்பதை திக்பிரமை பிடித்தவன் போல வெறித்திருந்தவன் ஜீவாவை பார்க்க அவள் விழிகளில் மெல்லிய நீர்ப்படலம். ஜீவா, நீயா நீயா அந்த நிலா என்று கேட்ட மறுகணம் அவனை இறுக்கி அணைத்தவளின் இறுக்கத்திலேயே அவனுக்கான பதில் கிடைத்துவிட அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தவனும் சாரி சாரி ஸ்பைடி, சாரி உன்னை மறந்ததுக்கு, அதை விட ரொம்ப ரொம்ப சாரி இவ்வளவு நாள் ஞாபகத்துக்கு வராமல் இருந்ததுக்கு என்று இறுக்கி கொண்டான். பக்கங்கள் புரள புரள அவனது இத்தனை நாள் உறுத்தல்களும் உருக்குலைந்து போயின. அவள் அவ்வப்பொழுது, அதுவும் அவன் தன் பெயரை சொல்லாத பொழுதே அம்மு என்று தன்னை விழித்தது, இவன் பெயரை கேட்காமலேயே ரெஃபர் செய்தது, அவ்வப்பொழுது தன் கண்களுக்குள் எதையோ தேடி எடுக்க முயன்ற பிறகு சுதாரித்து விலகிய கணங்கள் என்ன ஒவ்வொன்றுக்கும் காரணம் விளங்கியது. இவனுக்குத்தான் அவளை 1 வருடமாக தெரியும். அவள் கடந்த 3 வருடங்களாகவே அவனை தினமும் பார்த்து கொண்டிருந்திருக்கிறாள். அவன் ஆஃபீஸ் பையுடன் அறக்க பறக்க பஸ் பிடிக்க ஓடியதிலிருந்து ஃபோனில் பேசியபடி காய்கறி வண்டியில் கீரை வாங்கியது, ஜன்னல் அருகில் பூனைக்கு பால் வைத்தது முதல் பல காட்சிகள் எல்லாமே போன வருடம் வரை ஒருவித கண்ணியத்துடன் அவனது வீட்டிற்கு வெளியிலேயே அமைக்கப்பட்டிருக்க, அச்சம்பவத்தை தவிர்த்து வேறு மாதிரி அமைத்திருந்தவளின் உள்ளத்து அச்சம் கூட இன்றுதான் அவன் உணர்கிறான். கதையில் கூட அவன் கையில் அந்த கத்தியை அவள் பார்க்க விரும்பவில்லை. தொண்டையை சருமி சரி செய்தவன் தன் தோளில் சாய்ந்திருந்தவளிடம் அப்போ நீ நிஜமாவே என்ன ஸ்டாக் தான் பண்ணியிருக்க என்று சீண்டவும் படக்கென புத்தகத்தை அவனிடமிருந்து பறித்தவளோ சரிதான் போடா என்று விட்டு மீண்டும் பால்கனி பக்கம் செல்ல அவள் பின்னாடியே ஓடி வந்து அவளை பிடித்து தன் புறம் திருப்பியவனோ எங்கே போகிறீங்க மேடம், எனக்கு கிளைமேக்ஸ் பார்க்கணும், கடைசி பக்கத்தை காட்டிட்டு நீங்கள் போகலாம் என்று கைகளை இடையில் வைத்தபடி அவள் உயரத்திற்கு குனிந்து நின்றவனை பார்த்தவள் நிச்சயமாக தெரிஞ்சே ஆகணுமா என்று வினவ அவனும் 100% என்றான். சரி, அப்போது
நீயே கெஸ் பண்ண பார்க்கலாம் என்று விட்டு திரும்ப எத்தனிக்க அவள் கரம் பற்றி திருப்பியவனோ அவள் இதழோரத்தில் அடுத்த அத்தியாயத்திற்கான முதல் வரியை எழுதிட, கெஸ் சரியா என்று நெற்றி முட்டி நின்றவனின் கன்னத்தில் சுட்டு விரல் வைத்து அழுத்தியவளோ, ஏதோ பரவாயில்ல என்று விட, என்ன ஜஸ்ட் பாஸா? நோ நோ நோ, நான் டாப்பர் என்றவன் அடுத்து பேசுவதற்குள் பால்கனி வழி தன் வீட்டிற்கு தாவி இருந்தாள் அவள். மார்க் ஷீட்டை பிரின்சிபல் கிட்ட வாங்கிக்கோ என்று அவள் வீட்டை சுட்டி காட்டிட அர்த்தம் புரிந்தவனும், 5 நிமிஷம் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன், அப்பாயின்மெண்ட் வாங்கி வைங்க என்று விட்டு உடைமாற்ற ஓடினான். மெத்தையில் கிடந்த புத்தகத்தின் பக்கங்கள் காற்றில் அசைந்தாடத் தொடங்கியது. இட் ஆல்வேஸ் கெட்ஸ் பெட்டர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம நாவல் கஃபேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல எனக்கும் ஆசை தான். ஆனால் இப்போ அதை நான் சொல்ல போகிறதில்ல. அதை விட முக்கியமாக ஒன்று சொல்லணும். அது இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். நம்ம ஸ்பைடி பொண்ணு சொன்ன மாதிரி. என்ன மக்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? என்ன தோணுது? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்குங்க. மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம். டாடா.